வாமதேவாய நமஹ ஓம் விரூஷிவாய நமஹ ஓம் மஹேவாய சிவமூர்த்தயே நமஹ ஓம் சசிசேகராய நமஹ ஓம். அவருக்கு அரசு வாரண்ட் வந்திருக்கு. ஆமா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததுனால அரசு வாரண்ட் வந்திருக்கு. என்ன அரசு வாரண்ட்? கொஞ்சம் உள்ள வரீங்களா? சீக்கிரம். வாரண்ட்டுக்கு போலீஸ் தான் வரும். இப்ப போஸ்ட் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அயோக்கிய பையன். எங்க அம்மா ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மனைவிங்கிறத அடிக்கடி மறந்து போற. என்ன பண்றது? ஓ, சிவமூர்த்தயே நமஹ ஓம் சசிசேகராய நமஹ ஓம் வாமதேவாய நமஹ ஓம் விரூ. இன்னைக்கு அண்ணன் சந்திரனுடைய பிறந்த நாள் இல்ல? அம்மா, நீ அண்ணனுக்காக 15 வருஷமா சுவாமியை வேண்டிக்கிட்டு இருக்க. இத்தனை வருஷமா வராம இருக்க அண்ணன் இனிமே வந்துருவான்னு எதிர்பார்க்கறியா? எங்கே போனாலும் தம் பிள்ளை திரும்ப வருவான்னு எதிர்பார்க்கிறதாண்டா தாய். ஆனா அந்த தாயினுடைய வேதனையை அவன் தெரிஞ்சுக்கலையம்மா. பெத்தவ கண்ணீர் விடும்போது பிள்ளை எங்க இருந்தாலும் கவலைப்படாமலே இருக்க போறான். சேகர், அவனுக்கு அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை நிச்சயமா இருக்கும். ஆனா அவ வெளியே வந்தா தன்னை தூக்கில போட்டுடுவாங்களோங்கிற பயம் அவனுக்கு இல்லாமலையா இருக்கும். அம்மா, அப்பாவோட ஆசை மட்டும் எனக்கு இருந்தா எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அவன் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். கவலைப்படாத. ஒண்ணுமில்ல தாரா, பயப்படாத. நம்ம பசங்க ஏதாவது பறவை சுட்டிருப்பாங்க. தாரா, மகனை பார்க்கணும்னு பெற்றவளுக்கு ஆசை இருக்காதாமா? சரி வாமா, உள்ள போய் பேசுறேன். நீ அடுத்த ரயிலே ஊருக்கு போற. உன்னை கூட்டிட்டு போலாங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேனே தவிர தனியா போறதுக்காக இல்லம்மா. நீ செய்ததெல்லாம் போதும், புறப்படும். அம்மா, நான் நினைச்சதை நிச்சயமா கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் பாவங்கள் நிறைஞ்ச அந்த பாதையில போய்கிட்டு இருக்கேன். எத்தனையோ துன்பங்களும் தொல்லைகளும் இருந்தாலும் என் லட்சியத்தை சாதிக்காம திரும்புறதில்லைன்னு முடிவு செய்து. உன் லட்சியம் நிறைவேறாட்ட நீ போற பாதையில பாவங்கள் தாமா மிச்சம். தன்னுடைய பெண் தன்னுடைய கூட்டத்துல தன் உயிரையும் மதிக்காம போராடுறாங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரியாம இருக்கலாமா? என்ன, இந்த கூட்டத்துல பாபுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த பாபு என்னை அப்பா கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்க. அப்பா அவன் கையில ஒரு பொம்மையா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் அப்பாவை சந்திக்கத்தான் போறேன். நகந்தா சுட்டுடுவேன். உள்ள போங்க. ஹலோ, இதுவரைக்கும் ஒட்டு கேட்டீங்க. நான் ஒட்டு கேட்டதை சொல்லட்டுமா இல்ல உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதை சொல்லட்டுமா? ரெண்டையுமே சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னால பல லட்சம் ரூபாய்கள் மோசடி செய்த குற்றத்திற்காக இன்டர்நேஷனல் பேங்க் டைரக்டர் தர்மலிங்க பூபதி, அதாவது உங்க அப்பா மேல ஒரு கேஸ் நடந்தது. வழக்கு நடந்த அன்னைக்கு உங்க அப்பா கோர்ட்டுக்கு வரல, தலைமறைவா போயிட்டார். பேங்க் திவாலா போய் உங்க அப்பாவை நம்பி பணம் போட்ட பல பேர் பரதேசிகளா போயிட்டாங்க. அதுல எங்க அப்பாவும் இருக்கு. செய்தி தெரிஞ்ச அந்த நிமிஷமே எங்க அப்பா இறந்து போயிட்டார். எங்க அப்பா இறக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த தர்மலிங்க பூபதியை எப்படியாவது சந்திக்கணும்னு முடிவு பண்ணேன். இன்டர்நேஷனல் பேங்க் டைரக்டரா இருந்தவர் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சது. அது மட்டுமல்ல, அவர் மகள் ராதாவும் அந்த கூட்டத்துல வேலை செய்யறதா தெரிஞ்சது. யோசனை பண்ண பிறகுதான் விஸ்வத்து மூலியமா உன்னை சந்திச்சேன். எந்த பெண்ணை வச்சு அவங்க அப்பாவை சந்திக்கணும்னு நினைச்சனோ அந்த பெண்ணுக்கே தெரியாது அவங்க அப்பா எங்க இருக்காரு. தம்பி, அவரை பத்தி தப்பா நினைக்காதப்பா. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர். விடிஞ்சா விசாரணைன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட கவலைப்படாம இருந்தார். மறுநாள் காலையில வழக்கப்படி உலாவறதுக்காக வெளியே போனவர் தான் திரும்பவே இல்லை. அப்புறம் அப்பா
இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதா பேப்பர்ல விளம்பரப்படுத்தணும். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து பேப்பர்ல வந்து விளம்பரத்தை பார்த்தேன். நான் தர்மலிங்க பூபதியை நேர்ல பார்த்ததில்லை. ஆனா அந்த 10,000 எனக்கு கொடுத்தா பாபுங்கிற ஒரு ஆள் மூலியமா அவரை சந்திக்க வைக்கிறேன்னு சொன்னார். எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிக்கணுங்கிற ஆசையில பாபு கூட்டத்துல சேர்ந்து அவனுக்கு என் பேர்ல நம்பிக்கை ஏற்படணுங்கிறதுக்காக அவன் சொன்னபடி எல்லாம் கேட்கிறேன். இப்ப நம்ம 2 பேருடைய லட்சியமும் உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது. நான் சொல்றபடி நீ கேட்டினா உங்க அப்பாவை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு கொடுக்கிறேன். ஆமாமா, தம்பி சொல்றது எனக்கு நல்லதா தான் படுது. நீ தனியா போறதை விட துணையா ஒருத்தன் இருக்கிறது நல்லது இல்லையாமா? இன்னும் ஒரு வாரத்துல கம்ப்ளீட் காரியத்தை முடிச்சேன். ராஜா, அடடே, இது என்ன துந்தனா? பக்திமான்கள் கையில என்ன இருக்கணும்? பரதேசி கையிலன்னு சொல்லுங்க. ஆமா, இந்த பரதேசி வாத்தியம் தான் உலகத்திலேயே நம்மள பெரிய பணக்காரனாக்க போகுது. இங்கே இருந்து 100 மைல் தூரத்துல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு. அந்த கோயில் தான் நம்மள கோடீஸ்வரன் ஆக்க போகுது. அந்த கோயில்ல குடியிருக்கிற கடவுள் என்னம்மா பூஜை வேளையில என்ன அவசரம்? பள்ளிக்கூடத்துக்கு போற மீரா இன்னும் வரலப்பா. எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன்ப்பா. குழந்தை எங்கேயும் காணோம்ப்பா. அம்மானு கத்து, அம்மானு கத்த போயா இல்லையா? அம்மானு கத்து. இப்ப நான் சொன்னபடி சொல்லணும். என்ன தாத்தா 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 தாத்தான்னு கத்தற குழந்தைக்கு பதில் சொல்ல போறானா, இந்த ஆண்டவனே பெருசு நினைக்க போறான்? பாசமா பக்தியா? குழந்தை வேணும்னு ஹரிதாஸ் முடிவு செய்தா நாளைக்கே அந்த வைர நகைகள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். அந்த அசலுக்கு பதிலா இந்த போலி ஹரிதாஸ் மாத்திரும். போலிக்கு அசலுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். கண்டிப்பா தெரியாது. இத பாருங்க, 6 மாசமா கை தேர்ந்த ஆசாரிகளை வச்சு நான் இதை தயார் பண்றேன். ஹரிதாஸை தவிர வேற யாருக்கும் இந்த மர்மம் தெரியவே முடியாது. பாபு, கண்டிப்பா ஹரிதாஸ் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அவன் என்ன பெரிய கபீர்தாசா? சாதாரண ஹரிதாஸ் தானே. தான் கும்பிடுற கடவுள் தன் குழந்தையை காப்பாற்ற மாட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஹரிதாஸ்க்கு இந்த விஷயம் தெரியுமா? பழுக்க காய்ச்சிய பிறகுதானே இரும்பு அடிக்கணும். பாசங்கிறது. கவலைப்படாதேம்மா, நான் போலீஸ்ல சொல்லிருக்கேன். தேடி கண்டுபிடிச்ச உடனே தகவல் தெரிவிக்கிறோம்னு சொல்லிருக்கிறாங்க. அப்பா, பெற்றவங்களுக்கு இருக்கிற அக்கறை போலீஸுக்கு இருக்குமா? இறந்து போன என் கணவரோட நினைவு என் குழந்தையாலதான் மறந்து விட்டு வரேன். இப்ப அந்த குழந்தையே இல்லைன்னா அப்பா அதுக்கு ஏதாவது ஆளுமோன்னு பயமா இருக்கு. அப்பா, பயமா இருக்கு. அழாதம்மா, அழாத. நான் இப்பவே புறப்படுறேன். நீங்க யாரு? உங்களை வேதனையிலிருந்து காப்பாத்த நான் வந்திருக்கேன். நீங்க அடிக்கடி போலீஸுக்கு போறதை விட அடியேன்னு சொல்றத கேட்டா போதும். இப்ப என் குழந்தை மீரா கூப்பிடுறதை நான் கேட்டேனே. ஒரு தடவை என்ன, 1000 தடவை கேட்கலாம். கேளுங்க. தாத்தா, தாத்தா, இவங்க சொல்றத நீங்க செஞ்சிருங்க தாத்தா. இல்லனா எனக்கு கொன்னுருவாங்க தாத்தா. வேண்டாங்க, வேண்டாங்க, குழந்தைய கொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். சொல்றேன், கேளுங்க. நான் சொல்றபடி நடந்தா குழந்தை கிடைக்கும், இல்ல அதோட பிணம் தான் கிடைக்கும். இந்த துந்தனம் யாருங்க? அப்பா, குழந்தை கிடைச்சிட்டாளப்பா? இல்லம்மா, மீரா கிடைக்கவே இல்லை. கடவுளே, என் குழந்தையை விட்டு போயிட்டாளா? உன்னையே நம்பி இருக்கிற என்னை ஏன் சோதிக்கிற? நான் இப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? மீரா, நீ எங்கம்மா இருக்க?
சபாஷ். அரை நொடியில ஆளையே மாத்திட்டியே. குட். சரி போலாம். ராஜா கொஞ்சம் எப்படி வா. ஐயோ. ராஜா இந்த பெட்டி நிறைய அப்படின்னு இருக்கு. இதை கொண்டு போய் இந்த அட்ரஸ் மிஸ்டர் ஜான்சன் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துரு. பி கேர்ஃபுல். ராதா, உன்னை எதுக்காக நான் இந்த வேஷம் போட சொன்ன தெரியுமா? கவனமா கேளு. கிருஷ்ணன் கோயில் பக்கமா உன்னை இறக்கி விட சொல்றேன். அங்கிருந்து கோயிலுக்கு நீ நடந்தே போகணும். ராத்திரி 12 மணிலிருந்து காலை 4 மணி வரைக்கும் கோயில் கதவு மூடி இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள ஹரிதாஸ் நான் கொடுத்த போலி நகைகளை ஆண்டவனுக்கு சாத்திட்டு அசல் நகைகளை துந்தனாவுக்கு மாத்திருவான். காலையில 4 மணிக்கு அப்புறம் கோயில் கதவு திறக்கும். அங்க நகைகள் அடங்கிய துந்தனா இருக்கும். ஆண்டவனை வணங்கி நீ அந்த துந்தனாவை எடுத்தா உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. மனிதர்களை ஏமாத்துற அளவுக்கு தான் என் வேலைன்னு நினைச்சேன். இப்ப தெய்வத்தையே ஏமாத்த சொல்றீங்களே. செய்யற பாவங்களுக்கு எல்லாம் கடைசியில அவன் சன்னிதானத்துல தானே போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கிற அவன் மடியிலேயே கை வச்சா. முகமது கஜினிலிருந்து முடிவுல வந்த வெள்ளக்காரன் வரைக்கும் எல்லாருமே கோயில தானே கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கெட்டா போயிட்டாங்க. சாட்சிக்கு சரித்திரத்தை கொண்டு வர்றீங்க, ஆனா உங்க மனசாட்சியே இழக்கிறீங்க. நான் இழக்கல ராதா. எல்லோர் மனசுலயும் அவன் தானே குடியிருக்கான். ஏதோ என் மனசுல இருந்துகிட்டு எடுறான் நகையங்கிறான், எடுக்கிறேன். உங்க மனசுல அப்படி சொல்லலாம், ஆனா என் மனசுல அப்படி சொல்லல. பாபு, இந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். என்ன ஸ்ரீமான் தர்மலிங்க பூபதியோட மகளா இப்படி பேசுற? ஏன் தகைக்கிற ராதா? அனாதேன்னு வந்து சேர்ந்த உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்க? ஆரம்பத்திலேயே நீ என் தலைவரோட மகன் எனக்கு நல்லா தெரியும். என்ன இந்த கள்ள கடத்தல் கூட்டத்துக்கு என் அப்பா தர்மலிங்க பூபதி தானா தலைவர்? ஆமா, அவர்தான் தலைவர். ஆனா தன் மக தன்னுடைய கூட்டத்திலேயே வேலை செய்யறான்னு பாவம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிய வைக்கிறதும் தெரியாம மறைக்கிறதும் என் கையில தான் இருக்கு. பாபு, அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில நான் எத்தனையோ அக்கிரமங்களை செய்திருக்கேன். இந்த கூட்டத்துக்கு காட்ட வேண்டிய விசுவாசத்துல நான் கொஞ்சமும் குறையல. இதையெல்லாம் பார்த்தாவது என் அப்பாவை என்ன சந்திக்க வச்சிரு பாபு. சத்தியமா சொல்றேன், இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அதுக்கு சாட்சியா கடைசி தடவையா இந்த காரியத்தை செய். அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையால இந்த பாவத்தை பண்ணிட்டான் ஆண்டவனே உன்னை மன்னிச்சிடுவார். அப்படி அவர் மன்னிக்கலன்னா அவன் ஒரு கல்லு. இத்தனை காலமா செய்த பூஜைக்கு உண்டான பலனை இவ்வளவு சீக்கிரமா இழந்துட்டீங்களே அப்பா. குழந்தை மீராவை காப்பாத்துறதுக்காக தாய் ராதாவையே விட்டுட்டீங்களே. நீ அழகு பார்த்தானம்மா நான் அந்த அக்கிரமத்தை செஞ்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அழுதிருக்கவே மாட்டேன்பா. எந்த கண்ணீர் உங்களது பாவத்தை செய்ய தூண்டியதோ அந்த கண்ணீர் என் கண்கிழந்து வரத்துக்கு முன்னாடியே நான் விஷத்தை குடிச்சு செத்திருப்பேன்பா. அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. தெய்வம் தான் என்னை சோதனை செய்யறாரு, நீயும் என்னை சோதனை செய்யறியாப்பா? அப்பா, என் குழந்தை எனக்கு கிடைக்கணும் தான் நான் நினைச்சேன். அதுக்காக பாவத்தையே விலை கொடுத்து வாங்கிட்டீங்களே. காலங்காலமா நாம காப்பாத்தி வச்சிருந்த புண்ணியத்துல கரைப்படுதுன்னா இந்த காரியம் வேண்டவே வேண்டாம்ப்பா. உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என்ன கேட்காதீங்க. காலை 4 மணிக்கு கோயில் கதவு திறந்த உடனே அந்த கொள்ளைக்காரங்க கோயில் நகையெல்லாம் திருடிட்டு போறாங்க. எந்த கொள்ளைக்காரங்க எங்க இருந்து வர்றாங்க? உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என்ன எதுவும் கேட்காதீங்க, என்னால எதுவுமே சொல்ல முடியாது. சீக்கிரம் புறப்படுங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கோயிலுக்கு போயாங்க.